எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, முதலாவது நான் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், தரிசனங்களை குறித்தும் கனவுகளை குறித்தும் சொப்பனங்களை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ஆம் பிரியமான பிள்ளைகளே, நமக்கு சில வேளைகளில் இரவு நேரங்களில் அயர்ந்த நித்திரை உண்டாயிருக்கிற நேரத்தில் நம் கண்களுக்கு முன்பாக சில தெரிகிற அந்த விஷன்களை இன்றைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். கனவுகள் மூலியமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நாம் அதிகமாய் முன்னேறி செல்ல போகிறோம். அதே போல் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வருகிற அறிவிப்புகளை நமக்கு சில காரியங்களில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது என்னவென்றால், தேவன் நமக்கு தரிசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுகிறார், கனவுகள் மூலயமாக நம்மோடு பேசுகிறார். அது மட்டுமல்ல, சொப்பனங்கள் இது மாதிரி நிறைய காரியங்கள் மூலமாக நம் தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். அல்லேலூயா. ஏன் என்று கேட்டால், நேரடியாக அவர் நம் கண்முன்னாக தெரிய மாட்டார். அதற்கு மாறாக தரிசனங்கள், சொப்பனங்கள் இதன் மூலமாக நமக்கு தேவன் நமக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சிலர் என்ன செய்வார்கள், இது இரவு நேரங்களிலே கனவு எனக்கு இப்படியெல்லாம் வருகிறது, சில கனவுகள் வேறு மாதிரியாக எனக்கு வருகிறது, அதை விடிந்து பார்த்த பொழுது அவர்கள் அதை அலட்சியமாக விட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் அதை குறித்த ஒரு விளக்கம் அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் அவர்களுக்கு இது சொப்பனமா இல்லை தரிசனமா இல்லை வேறு ஏதாவது காரணமா என்று அவர்கள் புரியவில்லை. இதை பற்றி ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஆமென் தேவ ஜனங்களே, சில காலங்களுக்கு முன்பாக, அதாவது என்னுடைய சிறு வயதில் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான அற்புத அடையாளங்களை தான் நான் இன்று உங்களோடு கூறப்போகிறேன். ஏனென்றால் நான் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசுவதற்கு எனக்கு எண்ணம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த சில காரியங்களை, நான் என் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த அனுபவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது என்னவென்றால், சில நேரங்களில் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எனக்கு மகத்துவமான கனவுகளையும் மகத்துவமான தரிசனங்களை எனக்கு கர்த்தர் காண்பித்தார். அது என்னவென்றால், நிறைய கனவுகள், நிறைய தரிசனங்களை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது ஒரு தரிசனம், அது ஒரு வரம் என்னிடத்தில் கிரியை செய்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதாவது நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அது எனக்கு தெரியாது. ரட்சிப்புக்கு அடைந்த பிறகுதான் இது ஒரு தீர்க்க தரிசன வரங்கள், இது ஒரு தரிசனம் பார்க்கிற வரம் என்று நான் உணர்ந்தேன், அறிந்து கொண்டேன். அதில் ஒரு தரிசனத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது கூறப்போகிறேன். சிறு வயதிலிருந்து நான் ஒரு வானத்திலே ஒரு கம்பளம் விரித்ததை போல், ஒரு சல்லடையை போன்று ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அந்த காட்சி எனக்கு எப்படி இருந்ததென்றால், நானும் என் சகோதரனும் என் மூத்த சகோதரனும் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த இடம் ஒரு வெப்பமயமாக இருக்கிறது. நானும் என் சகோதரனும் என்ன பேசி கொண்டிருக்கிறோம் என்றால், இது என்ன, எனக்கு புரிந்துவிட்டது, இது உலகத்துடைய அழிவு நாள், அதனால் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படி என்று நான் உணர்ந்து விட்டேன். நான் என் அண்ணனிடம் சொல்லுகிறேன், அண்ணா இது உலகம் அழிவிற்கான ஒரு அடையாளம். அப்பொழுது என் அண்ணன் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இது நான் அதை நம்ப மாட்டேன், இது சயின்டிஃபிக்காக நான் வேறு ஏதாவது நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு வானத்திலிருந்து, ஒரு முழு வானத்திலிருந்து ஒரு சொட்டு நீர் போன்று இருக்கிறது, அது பாதரசத்தை போல் இருக்கிறது. அது என் அண்ணனின் முகத்தில் விழுந்தது. அப்பொழுது அந்த சொட்டு பாதரசத்தை போல் விழுந்து எங்கள் அண்ணனுடைய முகம் முழுவதுமாக ஒரு பொசுங்கிய நிலையில் ஆனது, பாதி முகம். அப்பொழுது அந்த தரிசனத்தில் எனக்கு தெரிகிறது என்னவென்றால், தேவனுடைய வருகையை குறித்து அசட்டை செய்கிற ஒரு மனிதன் தேவனாலே தண்டிக்கப்படுகிறான். அப்பொழுது அவர் மனம் திரும்பி இது தேவனுடைய கிரியை தான் என்று ஒப்புக்கொண்டார். பிறகு நான் பார்க்கிறேன், வானத்தில் எல்லா இடங்களிலும் வானத்தில் இருந்து ஒரு ஓட்டை போல் ஆகிறது, ஒரு சல்லடை போல் ஆகிறது. அதிலிருந்து நீர் வடிந்து சொட்டு சொட்டாக பூமியில் ஊற்றுகிறது. அப்பொழுது அந்த வானத்திலிருந்து ஊற்றிய நீரானது பூமியை பொசுக்கி எரித்து கொண்டிருக்கிறது. வேறு சில ஓட்டைகளிலிருந்து ஒழுகி வருகிற அந்த நீரானது பூமியில் உள்ள அக்கினியை அணைக்கிறது. இப்படியாக மாறி 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 நிகழ்ந்து கொண்டிருந்தது.
ஆமாம், என் தேவ ஜனங்களே, பார்த்தீங்களா? இதிலிருந்து என்ன தெரிகிறது? தேவன் மிகவும் மகத்துவமான தரிசனங்களை ஒரு மனிதர்களுக்கு கொடுக்க முடியும் என்பது தெரிகிறது. இதைவிட நான் அந்த தரிசனத்தில் தெரிந்து கொண்டது என்னவென்றால், ஏசாயாவிலே அந்த அதிகாரத்தில் ஜாதிகளை சல்லடைகளினாலே நான் துடைப்பேன் அப்படி என்ற ஒரு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா! இதிலிருந்து நாம் உணர வேண்டும்.